ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கோழியிலிருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலிருந்து கோழி வந்துச்சா அப்படின்னு உங்களை கேட்டு அவங்க பெரிய ஜீனியஸ் மாதிரி காட்டிகிட்டு இருந்திருப்பாங்க. 90s கிட்ஸு இதை ரொம்ப ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. எனக்கும் ஆரம்பத்தில் இந்த மாதிரி கேள்வி கேட்குறவங்கள பார்த்தா, அப்பா இவங்க ரொம்ப ஜீனியஸ், இவங்க எல்லாமே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க போல் அப்படின்லாம் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு முறை எங்கள் ஊரில் ஒரு பேங்க் ஓப்பனிங்க்கு வந்து பேராசிரியர் அன்பழகன் ஐயா அவர் வந்தார். அப்போ அவர் தான் சொன்னார் அந்த இதில் பேசும் பொழுது, அதாவது இந்த மாதிரி குதர்க்கமான கேள்விகளை வந்து கேட்டுவிட்டு மட்டும் போவாங்க. பட் இதற்கு பகுத்தறிவால் பதில் சொன்னாதான் அந்த தலைமுறை வந்து ஒரு பகுத்தறிவோட ஏன் எதற்கு எப்படிங்கிற அந்த நாலேஜை தெரிஞ்சு வளருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு அந்த பதிலை சொன்னார். அதாவது என்னது, கோழியிலிருந்து முட்டை வரும், முட்டையிலிருந்து பார்த்தீங்கன்னா சேவலும் வரலாம் கோழியும் வரலாம். அதனால எப்பவுமே முட்டையிலிருந்து கோழி வராது, கோழியில இருந்து தான் முட்டை வரும். முட்டையிலிருந்து என்ன வரலாம், சேவலும் வரலாம் கோழியும் வரலாம் அப்படின்னு அந்த இதை வந்து எடுத்து சொன்னார் அந்த கூட்டத்தில். நான் அப்போது 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இருந்து எனக்கு இந்த ஒரு நிகழ்வு வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை மக்களை வந்து குழப்பமாக இல்லாமல் ஒரு தெளிவான சிந்தனைக்கு கூட்டிகிட்டு போகிற நிகழ்வு, கூட்டிகிட்டு போகிற இயக்கம் அப்படிங்கிறது பகுத்தறிவான அந்த சிந்தனையாளர்களால் தான் முடியும். அதை கொண்டு இந்த திராவிட அரசால் தான் முடியும் அப்படிங்கிறது எனக்கு அப்போவே மனசில் பதிஞ்சுது. ஸோ உங்களுக்கும் இதில் ஏதாவது ஒரு கருத்து இருந்தது, உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது தெரியும், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.